நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா இம்மட்டும் உங்கள் பிள்ளைகளை எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பன் நீர் எங்களோடு பேசும் ஆசையாய் வானத்தையும் பூமியையும் படைத்த தகப்பன் எங்களோடு பேச வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, அவங்களுக்கு ஆசையாக கேட்க இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை எந்தெந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. நீர் இறங்கி செயலாற்றும் ஆண்டவரே. அப்பா அநேகர் ஆண்டவரே பல்வேறு பிரச்சனைகள் நிமித்தம் பாதிக்கப்பட்டு தகப்பனை எனக்கு யார் உண்டு என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஆதரவு கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. தாவீது சொன்னது போல கர்த்தரும் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆதரவாக கரம் நீட்டுவீராக ஆண்டவரே. ஆதரவாய் அன்பாய் ஆற்றி தேற்றி அணைத்து பாதுகாப்பீராக கர்த்தராகிய தேவன் தாமே. கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. பெரிய காரியங்களை ஆண்டவரே அப்பா எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து கனப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் பேசும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். யோபு எழுதின புஸ்தகம் அதன் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை கூட நாம் பார்ப்போம். அங்கு வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. பிரியமானவர்களே, இன்று கூட நாம் பார்க்க இருக்கிற ஒரு தலைப்பு கண்ணீர். கண்ணீர் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்களை நினைத்தாலே, சில வார்த்தைகளை மனிதர்கள் பேசினாலே கண்ணீர் தானாக வந்து கொண்டே இருக்கிறது. எங்கு திரும்பினாலும் ஊழியத்து நிமித்தமாக அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது, சகோதரிகளை பார்க்கும் பொழுது அநேகருடைய கண்ணிலிருந்து என்னுடைய பிள்ளை என்று அவர்கள் சொன்ன உடனே கண்களிலிருந்து கண்ணீர். என் கணவர் இப்படி, என்னுடைய உறவுகள் நிமித்தம் இப்படி என்று சொல்லி அவர்களை அநேகரை நான் பார்க்கும் பொழுது இங்கு யோபு சொன்னது போலதான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லி கண்ணீர் 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 கண்ணீர். எங்கு திரும்பினாலும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாக கூட அநேகர் எழுப்பி தீமை செய்வது நிமித்தமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு கண்ணீர், ஒரு வியாதி. இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையில் அது என்னை துரத்தி வருகிறதே, இதற்கு நான் ஜீவனில் நாளெல்லாம் மருந்து எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்லுகிறார்களே, இதற்கு இந்த வியாதி என்னை விட்டு தீராதா? நான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு கூட யாரும் இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி பல்வேறு சூழ்நிலை நிமித்தமாக எல்லார் முகங்களிலிருந்தும் என்ன வடிந்து கொண்டிருக்கிறது? கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். நான் பார்க்கிற இன்று தலைப்பு கூட கண்ணீர். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலை நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிற நிலைமை காணப்படுகிறது. ஆனால் நம் தேவன் உங்கள் கண்ணீரை எல்லாம் பார்த்து அப்படியே நம்மளை விட்டு விட்டு கடந்து செல்கிற தேவன் அல்ல. அவர் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன். இன்று ஒருவேளை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் கூட யோபு வாழ்க்கையில் அந்த வசனம் சொல்லுகிறதே, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லி எது நிமித்தம் அங்கு யோபு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது என்று பார்த்தோமானால், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அநேகர் உங்களை பார்த்து பரியாசம், ஜெபிக்கிறார், இப்படி ஜெபிக்கிறாயே, ஜபம் ஜபம் என்று ஓடுகிறாயே, ஆலயத்துக்காக நீ இவ்வளவெல்லாம் செய்கிறாயே, ஆண்டவருக்காக நீ இவ்வளவு பிரயாசப்படுகிறாயே, எதையெல்லாமோ நீ
ஆண்டவருக்கு என்று செய்கிறாரே, இப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களைப் போல் அல்லாது நீ உனக்கென்று ஒரு தனி பேட்டர்னை வைத்து கொண்டு என் தேவன் இப்படி தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி வாழ்கிறாய். ஆனாலும் உன் வாழ்க்கையில் இவ்வளவு குறைவுகள், உன் பிள்ளைகள் அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறவில்லை, நீ உன் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் படித்து இப்படி பெரிய வேலைக்கு செல்வார்கள் என்று சொல்லி என் தேவன் செய்வார் என்று சொன்னாய். ஆனால் அது நடக்கவில்லை. திடீரென்று உன் தொழிலை இப்படி நஷ்டம், நீ தேவன் தேவன் என்று சொல்லி இருந்தாயே, என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்காகவே நீ வாழ்ந்தாயே, ஓடினாயே. ஆனால் உன் வாழ்க்கையில் காணப்படுதெல்லாம் அதற்கு எதிர்மறையான ஒரு நிலைமை காணப்படுகிறதே என்று சொல்லி உங்களை கூட சிநேகிதர் மாத்திரமல்ல, உறவுகள், உன் கூட இந்த நண்பர்கள், உன் கூட தெருவில் அருகாமையில் இருப்பவர்கள் எல்லாம் உங்களை கூட பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அது நிமித்தமாக கூட நீங்களும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கண் என் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என்று சொல்லி கூட உங்கள் கண்களிலிருந்து கூட இன்று இப்பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, யோபுடைய சிநேகிதர் யோபு அநேக வார்த்தைகளை சொல்லி குற்றப்படுத்தினார்கள். யோபு 11வது அதிகாரம் வசனம் 4 பார்த்தோமானால் கூட அங்கு சோப்பார், நாகமாத்தியனாகிய சோப்பார், அவன் யோபுனுடைய சிநேகிதன், அவன் சொல்லுகிறார் யோபுவை பார்த்து, யோபுவே நீ என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆனாலும் நீர் உமக்கு விரோதமாக தம்முடைய தேவன் பேசி உங்களுக்கு விரோதமாக உதடுகளை திறந்து நீர் அனுபவிக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக நீர் செய்ததுனால தான் நீ சொன்னீர், நான் சொல்லு சுத்தம், ஆண்டவருடைய பார்வைக்கு துப்புரவானவன், அப்படிலாம் இல்லை, அதிலெல்லாம் குற்றம் இருக்கிறது, அதனால்தான் உமக்கு இப்படி நேரிட்டிருக்கிறது என்று சொல்லி யோபுவை என்ன செய்கிறார்கள்? குற்றப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, யோபு 22வது அதிகாரம் வசனம் 5, அங்கு எலிப்பாஸ் அவனுடைய யோபுடைய சிநேகிதன் மற்றும் ஒரு சிநேகிதனாகிய எலிப்பாஸ் கூட அங்கு சொல்லுகிறார், உம்முடைய பொல்லாப்பு பெரிதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறது அல்லவோ அப்படின்னு சொல்லி கூட அங்கு யோபுவை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் அங்கு தேவன் சொன்னார், யோபு உத்தமன், அவன் சன்மார்க்கன் என்று சொல்லி இருக்க அவருடைய நண்பர்கள் இங்கு யோபுவை என்ன செய்கிறார்கள்? நீ தேவனுக்கு முன்பாக துப்புரவாக இல்லை, சொல்லு சுத்தம் அப்படிலாம் நீ சொன்ன, அப்படிலாம் இல்லை, நீ உம்முடைய பொல்லாப்பு ரொம்ப பெருசாக இருக்கிறது, உடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததாக இருக்கிறது என்று சொல்லி யோபுவை என்ன செய்கிறார்கள்? குற்றம் சாட்டுகிறார்கள். காரணம், அவருடைய சூழ்நிலை, அங்கு பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, சரீரத்தில் வியாதியோடு அவர் இருக்கிறதை பார்த்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? குற்றம் சாட்டுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். உனக்கு நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாய், உன் அக்கிரமங்கள் அது எப்படி இருக்கிறதா? முடிவில்லாதவர்களாக இருக்கிறது, பொல்லாப்பு பெருசாக இருக்குது, அதனால தான் உனக்கு இப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லி யோபுவை பார்த்து அவன் சிநேகிதர் பரியாசம் பண்ணுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். பிரியமானவர்களே, அதே போலதான் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம், அந்த காரியம் ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார், நீங்கள் பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொல்லி அதை அறியாத உங்கள் சிநேகிதரும் உங்களை பார்த்து இப்படியாக அக்கிரமம் பெருசு, நீ துப்புரவு கிடையாது, நீ செய்த ஏதோ பாவம்தான் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இன்னைக்கு கொடுத்துருக்கு, உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இப்படி வந்திருக்கு, உன் கணவன் வாழ்க்கையில் இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் இல்லை, உனக்கு இப்படி ஒரு பலவீனம் வந்ததுக்கு காரணம் நீ அப்படி செய்தல, முன்னாட்களில் நீ அவங்கள அப்படி பேசின, அவங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை உங்கள் முன்பதாக வைக்கிறதுனால நீங்கள் ஒருவேளை ஆண்டவரே நான் பெரிய பாவம் செய்து விட்டேனோ, என் பாவம் தான் இன்னைக்கு ஒருவேளை இந்த பாதைகளை நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்க, என்னை உருவாக்குவதற்காக அனுமதித்திருக்கிறீங்க, அதை நீங்கள் ஒருவேளை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவுகளும் என்னுடைய வேலை செய்பவர்களும் இன்று என்னை இப்படியாக குற்றம் சாட்டுகிறார்களே, நீ துப்புரவானவன் அல்ல, உன் சொல் சுத்தம் அல்ல, உன் அக்கிரமங்கள் அது முடிவில்லாதவைகளாக இருக்கிறது, உன்னுடைய பொல்லாப்பு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி என்னை குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன செய்வேன் என்று சொல்லி கூட நீங்களும் கண்ணீர் வடித்து கொண்டு, ஆண்டவரே என் கண் உம்மை நோக்கி கண்ணீர் சொரிகிறது, என்னை பார்த்து
பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறதுனால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கண்ணீர் வடிக்காதீர்கள். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். யோபுவை போல நீங்களும் உத்தமரும் சன்மார்கள் என்று தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு திட்டத்துக்காக, மற்றவர்களுடைய பாடுகளை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக, உங்களை உருவாக்குவதற்காக தேவன் இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வேளை வரும், யோபு வாழ்க்கையில் வந்தது போல மற்றவர்களும் அதை உணர்ந்து கொள்ளும்படியான வேளையை தேவன் அதை அனுமதிப்பார். அந்த நாட்களில் எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள், ஆம் தேவன் இவர்களோடு இருக்கிறார். அதனால தான் தேவன் அந்த பாதையிலிருந்து இவர்களை இப்படியெல்லாம் நடத்தி இன்று இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வேளை வரும். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிறார், கண்ணீர் வடிக்கிறீர்களா? அந்த கண்ணீரை தேவன் இப்பொழுதே மாற்றுவார். நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்காதீர்கள், கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீர்கள். தேவன் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். அதனால் தான் தேவன் இன்று ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறார். உன் முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைத்து, என் மகன் யோபுவை நான் எப்படி அந்த தேசத்தில் உயர்த்தி வைத்தேன். இன்று பரியாசம் பண்ணுகிற அவனுடைய சிநேகிதரை பின்னாட்களில் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கும்போது யோபு 42வது அதிகாரத்தில் பார்த்தோம்னால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொண்ணு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து அவனை என்ன செய்கிறார்கள்? வந்து பார்க்க அங்கு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதே போல தான் பிரியமானவர்களே, தேவன் யோபுவை உயர்த்தி வைத்த தேவன் உங்களையும் அந்த பரியாச மனிதர்களுக்கு முன்பாக உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், கவலைப்படாதீர்கள். அடுத்ததாக, நிற்கதியான நிலைமையில் இருக்க அநேகர் இன்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எதுவுமே எனக்கு ஒரு பிடிதானம் என்று சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் நான் இழந்து ஒரு நிற்கதியான நிலைமையில் நான் இருக்கிறேன், நான் கவனிப்பாரற்று, ஆற்றுவாரற்று, தேற்றுவாரற்று நிற்கதியான நிலைமையில் நான் இருக்கிறேன். அதனால் என் வாழ்க்கையில் கண்ணீர் எப்பொழுதுமே எனக்கு உணவாக இருக்கிறது என்று சொல்லிக்கூட நீங்கள் புலம்புகிறீர்களா? உங்களுக்கு கூட ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, புலம்பல் எரேமியா தீர்க்கதரிசியில் இந்த புலம்பல் 1வது அதிகாரம் 2வது வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை கூட அங்கே வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. ராக்காலத்திலே அழுது கொண்டு இருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படி ராக்காலங்களில் எல்லாம் அழுது கொண்டே இருக்கிறீர்களா? தாவீது கூட அப்படிதான் சொன்னார். என் படுக்கையை நான் ராட்சாமங்களில் கண்ணீரினால் நினைக்கிறேன் என்று சொன்னார். ஏனால் அவனுடைய துக்கம் அப்படிதான் உங்கள் துக்கத்தை போல பெரிதாக இருந்தது. சொந்த மாமன் அவனை துரத்தி கொண்டு இருக்கிறான். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜாவுக்கு தகுதியாகப்பட்ட மகன், ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற மகன். ஆனாலும் அவன் சொந்த மாமனால் துரத்தப்படுகிறான். இன்னுமாக கூட சொந்த மகனால் கூட அவன் அப்சலோமனால் துரத்தப்படும் பொழுது கூட தான் அப்படி சொல்லுகிறான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, என் படுக்கையில் என் கண்ணீரினால் நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதே போல தான் பிரியமானவர்களே, நீங்களும் இங்கு எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல ராக்காலங்களில் அழுது கொண்டிருக்கிறாள். அதே போல நீங்கள் இரவெல்லாம் நான் அழுது கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய வேதனை யாருக்கு தெரியும், நிற்கதியான நிலைமையில் இருக்கிறேனே, நன்றாயிருந்த என் குடும்பம் இன்று இப்படி, நான் எவ்வளவு நல்ல ஒரு பெரிய தொழில் செய்து கொண்டிருந்தேன், அதையெல்லாம் இழந்து இன்று நிற்கதியான நிலைமையில் இருக்கிறேனே. என் கணவர் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக ஆதரவாக இருந்தாரே, என் குடும்பத்தை கவனித்து கொண்டிருந்தவர் எங்களை விட்டு இன்று கடந்து சென்று விட்டாரே, அந்த மரணத்தின் நிமித்தமாக இன்று என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவாக சூழ்நிலை காணப்படுகிறதே என்று சொல்லி ராக்காலங்களில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, எனக்கு பிரியமான என் மனைவி, என் பிள்ளைகளை இழந்ததுனால நான் இன்று நிற்கதியான நிலைமையில் இருக்கிறேன், என் பிள்ளை என்னை பார்த்து கொள்ளுவான் என்று சொல்லி கூட நான் இருந்தேனே, இன்று ஆனால் ஒரு நிற்கதியான நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீர்களா? அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. உங்கள் கண்களிலும் இருந்து கண்ணீர் இதே போல வடிந்து கொண்டிருக்கிறதா? இன்னுமாக கூட வசனம் சொல்லுகிறது, அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் இப்படியாக சொல்லுகிறீர்களா? என்னையும் தேற்றுவார் ஒருவரும் இல்லை, ஆற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் குமுறி குமுறி உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறதா? அதை பார்த்த மறவாத நேசர்
உங்களை ஆற்றி தேற்றுகிற நேசர், உங்களை கண்ணீரை துடைக்கிற நேசர், உங்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக பண்ணுகிற நேசர் பண்ண போகிற நேசர். உங்களுக்கு எந்த காரியம் உங்கள் மனதை உடைத்து உங்களை வேதனைக்குள்ளதாக மாற்றி நிற்கதியான சூழ்நிலையில் உங்களை நிறுத்தி கண்ணீர் வைக்க கொண்டு இருக்கிறதோ அந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மனமகிழ்ச்சியின் தேவன், நம்பிக்கையின் தேவன் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், மகளே நீ கவலைப்படாதே, உன்னை ஆற்றுகிற உன்னை தேற்றுகிற நேசர் நாயகன் நான் இருக்கிறேன், எதை குறித்தும் நீ கவலைப்படாதே, இப்பொழுது இருக்கிறதே பார்க்கில் நீ 1000 மடங்கு அதிகமாகும்படி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், மனிதரை போல அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து போகிறவர் அல்ல. அவர் நிச்சயமாக உங்கள் முகத்தில் வடிகிற கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி உங்களை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய காலம் இன்று வந்திருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. இப்படித்தான் பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரி அவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் சென்ற பொழுது அவர் கணவர் வீட்டில் அவர்கள் சென்னை பட்டணத்தில் அவர்களுக்கு ஒரு அருகாமையில் கிராமத்திலிருந்து சென்னை பட்டணத்துக்கு அவர்கள் திருமணமாகி சென்றார்களாம். அவர் கணவர் இரும்பு கடை வைத்து தொழில் அவ்வளவு ஒரு பெரிய பிஸ்னஸாக அவர் நன்றாய் அந்த தொழிலில் அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பாக உதவிக்கு ஆட்கள் அவர்களை காரு இன்னுமாக கூட 2 வீலர் என்று சொல்லி அவ்வளவு ஒரு செல்வ செழிப்போடு இருந்து கொண்டிருந்தார்களாம். பணம் அதிகமானது நிமித்தம் அவர் கணவருக்கு தவறான நண்பர்களோடு அப்படியே தொடர்பு வர வர அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை எல்லாம் அவர் அப்படியே அந்த தவறான போதை பழக்கத்துக்கு அடிமையான நிமித்தம் சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்ந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க அடிமைப்பட்டது நிமித்தம் தொழிலை கவனம் செலுத்த முடியாததுனால அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பணமெல்லாம் இழந்து அப்படி சென்னை பட்டணத்தில் சொந்த வீட்டில் அவங்க வசித்து கொண்டு இருந்தார்களாம். எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லாவற்றையும் இழந்து தொழில் அப்படியே அவங்களை விட்டு கடந்து சென்றதா. மிகுந்த குடிக்கு அடிமையாகி இந்த மகன் அப்படியாக சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த என்ன செய்வதென்றே தெரியாத நிலைமையில் சென்னையிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து வந்தார்களாம். இங்கு ஒரு சின்ன ஒரு அறை மாத்திரம் அவர்களுக்கு இருந்தது. சொல்லிக்கொள்ளும்படியாக இங்கு ஒரு சொத்துக்கள் ஒன்றும் நிலபுலன் எதுவுமே இல்லை. அந்த அறையில் அவர் கடைசி நாட்களில் உயிருக்கு அந்த மகன் போராடி கொண்டு இருக்கிறான். இவங்களுக்கு 4 குழந்தைகள், அந்த சின்ன சின்ன குழந்தைகளாக 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண்மகளுமாக இருக்கிறார். இந்த மனைவி நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மகள். இன்று நிலைமையோ இப்படி இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தால் கணவரும் மரித்து போய்விட்டார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. யாருமே இல்லாத சூழ்நிலையில் அந்த மகள் அப்படியாக கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தார்களாம். அப்படிதான் அப்படியாக அவர்களுக்கு சின்ன ஒரு ஜப ஐக்கியம் அவர்களுக்கு கிடைத்து அநேக சகோதரிகள் அவர்களுக்கு அப்படியாக உதவி செய்து ஜெபித்து அப்படியாக அவர்களுக்கு ஒரு சின்ன வேலையில் போய் அந்த மகள் சேர்ந்து அநேக அவர்களுடைய நிலைமையை பார்த்து ஆண்டவர் அநேக தேவ பிள்ளைகள் மூலமாக அந்த சகோதரிக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகள் அப்படியாக அவள் ஆண்டவருக்குள்ளாதாக ஜெபித்து அந்த பிள்ளையை அந்த சகோதரி அப்படியே வளர்த்து வந்தாராம். அநேகர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்போது உதவி செய்த அந்த பிள்ளைகள் அப்படியாக ஒரு மூத்த மகன் பாலிடெக்னிக் முடித்து அருமையான ஒரு வேலையை பார்க்கவும், என்பதாக இளைய மகன் ஐடிஐ முடித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகவும், 3வது மகனும் படித்து முடித்துவிட்டு இன்றைக்கு கல்லூரியில் ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கு. பிரியமானவர்களே, அவருடைய நிற்கதியான நிலைமையில் அந்த சகோதரி என்ன செய்தால், ஆண்டவரை அப்படியாக பிடித்து கொண்டாள். ஆண்டவரை பிடித்து கொண்டு எல்லா தேவைகளுக்கும் அந்த மகள் தன்னுடைய சொற்ப வருமானத்திலும் உண்மையாய் அவள் ஜெபித்து அவள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்த போது தேவன் அவளுக்கு அநேக வழிவாசல்களை என்ன செய்தார், அப்படியே திறந்து கொடுத்தார். அநேக உதவிக்கரத்தை தேவனே அவள் வாழ்க்கையில் செய்தார். அவளுடைய நிற்கதியான சூழ்நிலை மாறி அவள் வடிக்கிற கண்ணீரெல்லாம் மாறி இன்று பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் படித்து முடித்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த மகளுக்கு செய்த தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும், என் வாழ்க்கை அதைவிட மிகுந்த சூழ்நிலையில், அதைவிட நான் மிகுந்த
கீழான நிலைமையில் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், எனக்கும் இப்படி நடக்குமா, என் கண்ணீர் மாறுமா, எனக்கு யார் உதவி செய்வார், என்னை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு யாருமில்லை என்று சொல்லி நீங்களும் மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறீர்களா? அந்த மகளுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய மகன், நீங்கள் அவருடைய மகள் அல்லவா? நிச்சயமாக தேவன் உங்களை கைவிட மாட்டார். நிற்கதியான சூழ்நிலையில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை தேவன் பார்த்துதான் இன்று உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களிலிருந்து வடிகிற, உங்கள் கண்ணுகளிலிருந்து வடிகிற கண்ணீரை தேவன் இன்று இந்த நொடிப்பொழுதில் அவர் துடைக்கிறார். உங்கள் முகத்திலிருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து அதை சந்தோஷமாக மாற்றுகிறார். எதற்கெல்லாம் நீங்கள் புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், அதையெல்லாம் இந்த நொடிப்பொழுதில் தாமே கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் சூழ்நிலை முற்றிலுமாக மாறும். நீங்கள் உயர்ந்திருக்கும்படியாக சந்தோஷப்படும்படியான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரே என்று உங்களுக்காக அவரே உருவாக்கி, இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையும் அலங்கோலமாக நிற்கதியாக நிற்கிற உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றி உங்களுக்கு ஒரு செழிப்புள்ள காலங்களை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கண்ணீரை பார்க்கிறார் தேவன். உங்கள் கண்ணீரை மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். சிநேகிதருடைய பரியாசத்தை நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறீர்களா? அந்த கண்ணீரை இந்த நொடிப்பொழுதில் தாமே தேவன் மாற்றிவிட்டார். நிற்கதியான சூழ்நிலையில் புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? அதையும் தேவன் மாற்றி உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக சர்வ வல்லவராக தேவன் கடந்து வந்திருக்கிறார். அவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். நான் உங்கள் கையை பிடிச்சுக்கிறது ஆண்டவரே, நேரனை நடத்தும் என்று சொல்லுங்கள். அவர் அழகாய் உங்களை நடத்துவார். உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை உயர்த்தி வைப்பார் தேவன். உங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு என்னை சரியாய் மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்னீரே. அங்கே பிரசங்கி சொன்னது போல நகைக்கும் காலம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நகைக்கும் காலத்தில் நீங்கள் அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கனப்படுத்துவார். அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதேதோ சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் 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 கண்ணீர், அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியாக இப்போ கடந்து வந்திருக்கிறார். குழந்தை இல்லாத நிமித்தமாக கண்ணீர் அது துடைக்கப்படுகிறது. கர்த்தர் தாமே ஏற்ற வேளையில் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து கனப்படுத்த போகிறார். இன்னும் வீடு இல்லை, தொழில் இல்லை, நஷ்டம், அருமையானவர்களை இழந்த நிமித்தம் கண்ணீர், எல்லா கண்ணீரையும் தகப்பன் இயேசு இப்பொழுதே துடைக்கிறார். அவர் ஆனந்த தைல அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புகிறார். எல்லா முகங்கள் இந்த வடிகிற கண்ணீர் இந்த நொடிப்பொழுதிலாமே துடைக்கப்படுகிறது. உங்களுக்காக தேவன் ஸ்பெஷலா காரியங்களை உருவாக்கி உங்களை உயர்த்தி வைக்கிறார். எல்லா துக்கங்களும் வெளியேறி கொண்டிருக்கிறது. எல்லா கண்ணீரை வளவரைக்கிற ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சபித்த பரப்படுத்துகிற எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் விதைத்து ஜெபிக்கிறோம். ரட்சகர் இயேசு எல்லா குடும்பங்களின் உலாவுவீராக, மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புவீராக. தேவன் தாமே நீங்க என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கீங்களோ நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை இந்த நொடிப்பொழுதில் தாமே முடிசூட்டுகிறார். அந்த காரியங்களை நீங்கள் கண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து ஜெபிக்கிறோம். நன்மையினால் கர்த்தர் திருப்தியாக்குவீராக. வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.